மீனா கால் சேட்டு முத்துவிதம் எங்க நம்ம சந்தேகப்பட்ட மாதிரியே ரேகாவை அவங்க அப்பா அந்த பைனான்சியர் வீட்டுலதான் அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க வேலை செய்யுற சுசீலா அம்மாதான் இதை கன்ஃபார்ம் பண்ணுனாங்க. இந்த தகவல் அங்கிருந்து மிஸ்ரா மற்றும் ஸ்வேதாவிற்கு புதிய நம்பிக்கையை தந்தது. ரேகா சென்னை அப்பாவின் வீட்டில்தான் இருக்கிறாள் என்பது உறுதியானதும் சத்யாவை மீட்கும் அடுத்தகட்ட வேலையில் இறங்கினர். அதே நேரத்தில் காவல் நிலையத்தில் சத்யா இரத்த கரைகளுடனும் வீங்கிய முகத்துடனும் தரையில் கிடந்தான். இன்ஸ்பெக்டரின் லத்தி அவனது உடலை பதம் பார்த்து கொண்டிருந்தது. சார், நான் தப்பு பண்ணல சார். வழியிலேயே செத்துடுவேன் போல இருக்கு, நம்புங்க சார் என்று சத்யா கதறினான். அப்போது அங்கு வந்த முத்துவின் நண்பன் போலீசாரின் அராஜகத்தைக் கண்டு கொதித்தெழுந்தான். ஹலோ, என்ன செய்றீங்க? இது மனித உரிமை மீறல் சார். எந்த எவிடன்ஸும் இல்லாம ஒருத்தரை இப்படி மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஐஜி ஆபீஸ்க்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பொண்ணை யாரும் கடத்தல, அவங்க அப்பாவேதான் கடத்தி வச்சுட்டு சத்யா மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு என்று சத்தமிட்டான். லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளின் திடீர் தலையீடு காரணமாக இன்ஸ்பெக்டர் வேறு வழியின்றி சத்யாவை லாக்கப்பில் இருந்து விடுவிக்க வேண்டியதாயிற்று. சத்யா விடுவிக்கப்பட்ட விஷயம் ரேகாவின் பெற்றோருக்கு தெரிய வந்தது. அவளது அம்மா பதற்றத்துடன், செய், இந்த இன்ஸ்பெக்டர் அவசரப்பட்டு அவனை வெளியே விட்டுட்டாரே, அந்த முத்துவும் சத்யாவும் சும்மா இருக்க மாட்டாங்க, நம்ம பொண்ணை இங்க வச்சிருக்கிறது பாதுகாப்பில்லை என்றாள். அதற்கு அவளது அப்பா, கவலைப்படாதே, திருப்பதில இருக்கிற என் ஃப்ரெண்ட் நரசிம்மாவுக்கு அரசியல், போலீஸ்னு எல்லா செல்வாக்கும் இருக்கு. ரேகா எவ்வளவு அடம் பிடிச்சாலும் சரி, அவளை உடனே திருப்பதிக்கு மாற்றிட வேண்டியதுதான். சத்யா அவளை நெருங்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் என்று சதித்திட்டம் தீட்டினான். காவல் நிலையத்தில் இருந்து பலத்த காயங்களுடன் வீடு திரும்பிய சத்யாவைக் கண்டு அவரது தாய் கதறி அழுதாள். நான் படிச்சு சொன்னேனேடா, என் வார்த்தையை கொஞ்சமாவது மதிச்சியா? பாரு எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க என்று கண்ணீர் வடித்தாள். உடல் வலியையும் தாண்டி சத்யாவின் மனம் ரேகாவையே நினைத்துக் கொண்டிருந்தது. அம்மா, அழாதீங்கம்மா, எனக்கு ஒன்னும் ஆகாது. மாமா, ரேகா அங்குதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். எனக்கு அவளை பார்க்கணும் மாமா என்று பிடிவாதமாக கூறினான். அங்கிருந்த அக்காவும் சத்யாவை தடுக்க முயன்றனர். லவ் எல்லாம் நமக்கு வேண்டாம்டா. அவங்க பெரிய இடம், ரொம்ப மோசமானவங்க, ஏதோ உயிர் பிழைச்சு வெளியே வந்துட்ட, இதோட அவளை மறந்துடு. அவகிட்ட பிரேக் அப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடு என்று வற்புறுத்தினர். ஆனால் சத்யாவின் மாமா அவர்களின் பேச்சை மறுத்தார். ஆமாடா, இவங்களுக்கெல்லாம் அதானே வேணும். அந்த சோகத்துல நீ போய் கடல்ல விழுந்து செத்துப் போயிடு. அத்தை, இவன் இத்தனை அடி வாங்கியும் அவளை பார்க்கணும்னு கேக்குறான்னா, அவனோட காதல் எவ்வளவு உண்மைன்னு புரிஞ்சுக்கோங்க. போலீஸை வச்சு மிரட்டுனா காதல் அழிஞ்சுடாது. அவளை பூட்டி வச்சிருக்கிறதுதான் என் மனசுக்கு கஷ்டமாயிருக்கு என்று சத்யாவிற்கு ஆதரவாக பேசினார். சத்யா தன் காயங்களையும் பொருட்படுத்தாமல் தன் காதலியை மீட்கும் உறுதியோடு மாமாவின் கைகளை பற்றிக் கொண்டான்.